இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த காட்சிகள் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளன. சீனாவில் ரஷ்ய அதிபர் புட்டின் தனது காரில் பிரதமர் மோடியை அழைத்துச் சென்றது பேசுபொருளாகியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு முடிந்ததும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த மோடியும் புட்டினும் புறப்பட்டனர். அப்போது மோடிக்காக புட்டின் 10 நிமிடங்கள் காத்திருந்து தனது காரில் அழைத்துச் சென்றார். இந்த கார் RS செனட் என்ற பாதுகாப்பு அம்சங்கள் மிகுந்த சொகுசு வசதிகள் கொண்ட கார் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான மையத்தை அடைந்த பின்னரும் இருவரும் இறங்கவில்லை. காருக்குள்ளேயே இருவரும் சுமார் 50 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்பின் மையத்திற்குள்ளும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இதில் ட்ரம்ப் அளிக்கும் நெருக்கடி, உக்ரைன் போர், பாதுகாப்பு போன்ற பல அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக பேசியதாக தெரிகிறது. முன்னதாக புட்டின், மோடி இருவரும் மாநாட்டு அரங்கிலேயே கைகுலுக்கி பேசிக் கொண்டனர். இருவரும் தங்களுக்குள் பேசியபடியே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை கடந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஷி ஜின்பிங், புட்டின், மோடி ஆகிய உலகின் 3 முக்கிய நாடுகளின் தலைவர்கள் சிரித்தபடியே பேசிக் கொண்டிருந்ததும் தற்போதைய சூழலில் ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையே ஈர்க்கும் வகையில் இருந்தது. கிரீஸ் நாட்டில் 3 லட்சம் ஆண்டுகள் பழமையான மர்ம மண்டை ஓடு கண்டறியப்பட்டு அது மனிதனுடையது அல்ல என்று ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 65 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குகையில் இந்த மண்டை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது எந்த மனித இனத்தைச் சேர்ந்தது என்பதில் நிபுணர்கள் நீண்ட காலமாக குழப்பத்தில் இருந்தனர். சமீபத்தில் நவீன தொழில்நுட்ப பரிசோதனைகள் மூலம் அது ஹோமோசேபியன்ஸ் அல்லது நியாண்டர்தால் இனத்தை சார்ந்ததல்ல என்பது தெளிவாகியுள்ளது. எனினும் இந்த கண்டுபிடிப்பு ஐரோப்பாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மர்ம இனங்கள் குறித்து முக்கியமான தகவல்களை வழங்கும் என்று வரலாற்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் பசிபிக் பெருங்கடலை படகு மூலம் கடந்து சாதனை படைத்துள்ளனர். ஈவான், ஜேமி மற்றும் லாக்லான் மேக்லீனன் ஆகிய மூவரும் பெரு நாட்டின் லிமா நகரிலிருந்து தங்கள் படகு பயணத்தை தொடங்கி 139 நாட்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் கெய்ன்ஸ் நகருக்கு வந்தடைந்தனர். இந்த பயணத்தின் போது அவர்கள் கடும் புயல், நோய், உணவு பற்றாக்குறை போன்ற பல சவால்களை எதிர்கொண்டனர். ஸ்காட்லாந்து சகோதரர்களின் இந்த முயற்சி மடகாஸ்கரில் சுத்தமான தண்ணீர் திட்டங்களுக்கான நிதி திரட்டவும் உதவியுள்ளது. இந்தியாவில் ஆகஸ்ட் மாதத்தில் எண்ணிக்கையில் 2000 கோடி UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதாக நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. மதிப்பின் அடிப்படையில் 24,85,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் சராசரியாக 80,177 கோடி ரூபாய் மதிப்பில் UPI மூலம் பண பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது இந்தியாவின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் 85% UPI வழியாகவே நடைபெறுவதாக நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. மாபெரும் கப்பல்களையே மூழ்கடித்துவிடக்கூடிய ராட்சத அலைகள் அதிகரிக்கும் அபாயம் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராட்சத அலைகள் வழக்கமான அலைகளை விட 2 மடங்கு பெரியதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும். இவை திடீரென தோன்றி சில நிமிடங்களில் மறைந்துவிடும் தன்மை கொண்டவை. புவி வெப்பமயமாதல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் ராட்சத அலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். 2019 பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி அமெரிக்க கடற்கரையில் ராட்சத அலைகளின் உயரம் ஆண்டுக்கு 1 விழுக்காடு அதிகரித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அலைகளை முன்கூட்டி கணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் கருவிகளை விஞ்ஞானிகள் உருவாக்கி வருகின்றனர். சந்திரயான் 3 விண்கலத்தின் தரவுகளை ஆய்வு செய்ய இந்திய விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ அழைப்பு விடுத்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் மற்றும் ரோவர் மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஆய்வு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் பிரதான் போர்ட்டலில் ஆர்வமுள்ள விஞ்ஞானிகள் பதிவு செய்து தரவை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2023 விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திரயான் 3 நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி நிலவின் வெப்பநிலை, நில அதிர்வு, பிளாஸ்மா சூழல், கனிமங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. கோவை சூலூர் அருகே திறந்தவெளி சிறையில் திறக்கப்பட்டுள்ள கோழி இறைச்சி கடை மக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. ஒண்டிப்புதூரில் மாவட்ட சிறைச்சாலையின் கிளை சிறை உள்ளது. இங்குள்ள சுமார் 100 ஏக்கர் நிலத்தில் நன்னடத்தை கைதிகள் விவசாயம், கால்நடை பராமரிப்பு போன்ற பணிகளை செய்து வருகின்றனர். இங்கு கோழிக்கறி விற்பனை கடை புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இங்கு கோழிக்கறி சுத்தமானதாகவும் விலை குறைவாகவும் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வாரம் முழுவதும் கறிக்கோழி விற்பனை நடைபெறும் என்று சிறை காவலர்கள் தெரிவித்தனர். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து அஞ்சல் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க சுங்கத்துறை விதித்த புதிய விதிகள் குறித்து தெளிவான தகவல் இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி $100 மேல் மதிப்புள்ள பொருட்களுக்கு வரி செலுத்த வேண்டியுள்ளது. இந்த வரியை வசூலிப்பது தொடர்பான வழிமுறைகளில் தெளிவு இல்லாததால் விமான நிறுவனங்கள் பார்சல்களை எடுத்துச் செல்ல மறுக்கின்றன. இதன் காரணமாக கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் உட்பட அனைத்து வகை பார்சல்களையும் அனுப்புவது நிறுத்தப்பட்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் அமெரிக்கா அப்பகுதியை புனர் நிர்மாணம் செய்வதற்கான திட்டங்களையும் தயாரித்திருப்பதாக தெரிகிறது. இதன்படி காசாவில் உள்ள 20 லட்சம் மக்களை தற்காலிகமாக வேறு பகுதிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது காசாவை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா நகரமாக மாற்றுவதற்கான கட்டுமானங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகள் முடிய 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதுவரை காசா அமெரிக்க நிர்வாக பகுதியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஊதிய சமத்துவம் என்ற அடிப்படையில் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பரிசுத் தொகை வரலாற்றில் இல்லாத வகையில் 297% உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய உலகக்கோப்பையில் பரிசுத் தொகையாக 11,65,00,000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் வரும் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு 39,55,00,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 9.89 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்ட நிலையில் இனி 19,77,00,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. நடப்பாண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வசூல் 9% உயர்ந்து 11,057 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. முந்தைய ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 10,181 கோடி ரூபாயாக இருந்தது. நாடு முழுவதும் ஆகஸ்ட் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் 9.9% அதிகரித்து 1,86,315 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரிகள் கணிசமாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் ரஷ்ய அதிபர் புட்டினையும் சந்தித்திருக்கும் நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவை பாராட்டி இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரகம் பதிவிட்டுள்ளது. தனது பதிவில் அமெரிக்க தூதரகம் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மை புதிய உயரங்களை எட்டி வருவதாகவும் இது 21ஆம் நூற்றாண்டை வரையறுக்கும் உறவு என்றும் தெரிவித்துள்ளது. இம்மாதம் நம்மை முன்னோக்கி நகர்த்தும் முன்னேற்றங்களை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம் என்றும் கூறியுள்ளது. உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி உலக சந்தைகளுக்கு விற்பனை செய்வதன் மூலம் வேளாண் துறையை மேம்படுத்த அக்ரி 2.0 திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் தேங்காய், வாழை, மஞ்சள் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட முக்கிய பயிர்களுக்காக தனித்தனி மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் பொருட்களை பதப்படுத்துதல், குளிர்சாதன கிடங்குகளில் சேமித்தல், கவர்ச்சியான முறையில் பேக் செய்தல் போன்ற வசதிகள் உள்ளன. இந்திய அரசியலில் கச்சத்தீவை முன்வைத்து நீண்ட விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் அதனை இந்தியாவிற்கு திரும்ப வழங்க முடியாது என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய போது இதனை அவர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை பாதுகாப்பது தமது கடமை என்றும் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய போவதில்லை என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார்.
ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது குறித்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வில் விசாரணை நடந்தது. அப்போது ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற வேண்டிய சூழல் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை என்றால் ஆசிரியர் பணியிலிருந்து வெளியேறலாம் அல்லது பணி ஓய்வின் போது கிடைக்கப்பெறும் இறுதிச் சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் தெளிவுபடுத்தினர். மேலும் சிறுபான்மை பள்ளிகளில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா, அது அவர்களின் உரிமைகளை பாதிக்குமா என்பது குறித்து விசாரிக்க அமர்வுக்கு வழக்கை பரிந்துரைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.